ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி ரேட்டிங்கில் டாப்பில் இருக்க ஒரு சீரியல்னால் அது நம்ம ஐயனார் துணை சீரியல் தான். நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த மேரேஜ் எபிசோடு தாங்க இன்றைக்கி. ஸோ சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம். கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேரன் கல்யாணத்துக்காக ரெடியாகி மாப்பிள்ளை சூப்பராக ரெடியாகி உட்காந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சந்தாவும் நிலாவும் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக சோழனும் நிலாவும் தான் நிற்கிறாங்க மெயினில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. வானந்தி அவங்க அம்மா அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வராங்க. வந்தோடனே அவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணுறாங்க. வானந்தி வந்து சரி நான் போய் சந்தாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சந்தாவை போய் மீட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு உங்கள் சாரீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நிலா சொல்கிறாங்க உங்கள் சாரியும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வானந்தி ஒரு மஸ்டர்ட் கலர் சாரீ கட்டியிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணது யாருன்னா நம்ம நிலாவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தானே செலக்ட் பண்ணீங்க, அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஃபோட்டோகிராஃபர் வருவார். எல்லோரும் கொஞ்சம் ஒட்டுக்கா நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோழன் பல்லவன் எல்லாத்துக்குமே பயங்கரமாக வேலை போயிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சோழன் வந்து என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்காக நின்றுட்டுருப்பார். அப்போ சட்டுன்னு ஒரு டைம் வந்து நிலாவுக்கு தடுக்கி விட்டுரும். என்னடான்னு பார்த்தா சாரி சிக்கிரும். உடனே வந்து சோழன் என்ன பண்ணுவாருன்னா கீழே குமிஞ்சு அதை எடுத்து விடுவார். அந்த சீன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எல்லாரையும் இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது இங்கே இந்த பக்கம் இருக்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதோட எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகா அவங்க அம்மாவோடு வருவாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கால் முடியாமல் இருக்கும். கொஞ்சம் மெல்ல மெல்ல தாங்கி நடந்து வருவாங்க. அப்போது சோழன் வந்து கேட்பாங்க அம்மா என்னாச்சு, அத்தை என்னாச்சுன்னு கேட்கும் போது இல்லை அத்தைக்கு கொஞ்சம் கால் முடியலை, சுளுக்கிருச்சு கால் அப்படின்னு சொல்லுவாங்க சேரன்கிட்ட சொல்லுவாங்க கார்த்திகா வந்ததில் யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ நம்ம சேரனுக்கு டபுள் ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க ஒரு கிஃப்ட்டு கொண்டுட்டு வருவாங்க. சரி நான் போயிட்டு சந்தாவை பார்க்குறேன்னு சொல்லி போவாங்க. சந்தாவை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிவிட்டு சந்தாவை கட்டி பிடிச்சி விஷஸ் சொல்லிவிட்டு சந்தா கேட்பாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போது கார்த்திகா கேட்பாங்க என்ன தமிழ்லாம் கற்றுக்கிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தாவை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது சாரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலான்னு நிற்பாங்க. கரெக்டாக நம்ம நடேசன் ஐயா வந்துடுவார். நடேசன் ஐயா வந்துட்டு என்னம்மா சாப்பிட வந்துட்டியா, பிரியாணி சாப்பிட வந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை பார்த்து கொஞ்சம் நக்கலாக பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் நடக்கும். அவங்க எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கா, எல்லாமே வந்து சரியாக இருக்குமா, கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது, சாப்பாடு வேலையெல்லாம் கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு சொல்லி சோழன் பல்லவன்கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரின்னு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு மணவரைக்கு போவாங்க. மணவரையில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அர்ச்சனை கொடுத்துட்டு தாலி கட்டுற சீன் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஆவலாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் நம்மளோட ட்விஸ்ட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன ட்விஸ்ட்டுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதாவது மாமா பையன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருந்தது இல்லையா, ஒரு 3 ஆளுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் கன்னோட, அதாவது கையில் ஒரு துப்பாக்கியோட கரெக்டாக வேனில் வந்து இறங்குவாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. கரெக்டாக வந்து சந்தாவை இழுத்து அந்த மாலையெல்லாம் பிச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வருது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதிலேருந்து சந்தாவை எப்படி காப்பாற்றி அந்த கல்யாணம் இந்த டேட்லேயே நடக்குமா என்னங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.